இதற்கு முதல் காணொலியில் சதுரங்கிரி மலை பயணமும் அங்கு இடம்பெற்ற அமானுஷமான நிகழ்வும் அது மட்டும் இல்லாமல் அந்த மலையை எப்படி பயணம் மேற்கொள்ளணும் என்ற பற்றியும் நாங்கள் பார்த்துருப்போம். இந்த காணொலியில் இந்த சதுரங்கிரி மலையில் மிகுதியான கோரக்க சித்தர் குகையிலிருந்து சுந்தரலிங்கம் மற்றும் சந்தனமகாலிங்கத்தை நாங்கள் பார்க்க போகிற வழி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் வீடியோ காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ காணொலியில் பாருங்கள். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தூத்துக்குடியிலேருந்து 10 வாட்டி அதான் குகை எந்திரிச்சு போங்க. நானும் போகிறேன். என்ன அப்படியே எடுத்துரு. சூப்பர். நாங்கள் உள்ளே வந்துட்டோம் குகைக்குள்ள. சித்தரை குகைக்குள்ள இருக்க மக்களே. நாங்கள் இனி சித்தரை போய் சிவனை பார்க்கலாம். போகலாம் அவ்வளோ. வந்துட்டோம் குகைக்கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ நேரம் நாங்கள் பயணம் செய்ததே அந்த சித்தர் குகைக்குள்ளே இருக்க சிவலிங்கத்தை பார்க்க தான். நாங்கள் பயணம் செய்த பிறகுதான் பெரிய ஏமாற்றமாக போனது. அந்த இடத்துல சிவலிங்கம் இல்லை. வனத்துறையினரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பகுதி வந்ததால் இந்த இடம் ஆபத்தான காரணத்தாலும் இந்த பகுதியில் இருக்கிற சிவலிங்கத்தை அகற்றிட்டாங்க. அதோட இங்கே வர பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திங்க சொன்னால் ஆபத்துக்குள்ளாக இருக்காங்க. அதனாலேயே இந்த இடம் தடை செய்யப்பட்ட இடமா இருக்குது. நாங்கள் தெரியாமல் தான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. அதாவது இந்த இடத்துல தடை செய்யப்பட்ட இடம் தெரியாதவருக்கு தான் வந்தாங்க. ஆனால் இதிலேருந்து நாங்கள் அப்புறப்படுத்தி கீழே இறங்கும்போது தான் நாங்கள் கேட்கும்பொழுதாக சொன்னாங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நீங்கள் யாருமே வராதிங்க. வந்தீங்கன்னு சொன்னால் ஏமாற்றத்தோடு போவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் ஒரு ஆபத்தான இடமும் கூடங்கிறத நான் இந்த வீடியோ காணொலியில் பதிவு செய்கிறேன். வாழ்க்கையில் மறக்க முடியாது ஒன்று. எதிர்பார்க்காத மகிழ்ச்சி என்னென்னா வந்து குளிச்சுட்டு நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். சிவனே குளிக்கலாம். கொஞ்சம் ஆழம் பார்த்து குளிக்கீங்க. என்ன இடம் சொல்லுங்க. ஊர் பேர் புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம். என்ன இடம் புதுக்கோட்டையில்? புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை கல்லுகாரம்பட்டி கோட்டம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்கள் கோயிலுக்கு? 7 பேர் வந்திருக்கிறோம். 7 பேருக்கு. ஆமாம். இன்றைக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு உடனே இறங்குறதா நாளைக்கு தானே? உடனே இறங்கிடுங்க. சரி, எத்தனாவது முறை இது உங்களுக்கு? இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இது. இப்போ இன்றைக்கி இதை குளிச்சுட்டு தான் அப்படியே போகிறதா? ஆமாம். சரி ஐயா, நன்றி. பாருங்க. சரி அண்ணா வரேன். என்னண்ணா சாதாரணமாக நடந்து போகிறீங்க? சாதாரணமாக நடந்து போகிறீங்க. இப்போ நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். மறுபடி எல்லாம் குரூப்பில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் வெற்றிகரமாக மறுபடியும் மலையேற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் பின்னுக்கு சிவன் தரிசனம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? லோக்கல் தான். லோக்கல் தான். இங்கே பக்கத்தில் மலை விட்டு இறங்கி 150 கிலோமீட்டர். இல்லை, ஒரு பெரிய குளம் இருக்குது. குகையா? குளம். இந்த இடத்துல வியூ நல்லா இருக்கு பாருங்க. ஆபத்தான குளமா? இதெல்லாம் இறங்குவாங்களா? அதில் இப்போ அண்ணன் என்ன பிடிக்குவாங்க. அதனால நீங்கள் தான் சொல்லணும். மக்களே சொல்லுங்கள். என்னென்னா கீழே ஒரு பெரிய குளம் இருக்காம். அதுக்கு இறங்கி போகிறதெல்லாம் சரியான ஆபத்து. இங்கே அதாவது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லோக்கல், அதாவது இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள், அவங்களுக்கு அது தெரிஞ்சபடியாக அவங்க இறங்கியிருக்காங்க. புதுசாக யாராவது வந்தீங்க சொன்னால் இந்த பக்கத்தில் போகாதீங்க. திடீர்னு காட்டாரெல்லாம் பாருன்னு சொல்கிறாங்கண்ணே. அது உயிருக்கு ஆபத்து. அதனால் தெரியாமல் கொள்ளாமல் இறங்கி உயிரை விட்டுறாதீங்க. சாமியை கும்பிடுங்க எல்லாரும் சந்தோஷமாக. சரியா நான் வரேண்ணே. இந்த இவங்க இப்போ கோரக்க சித்தர் குகையை கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதில் குளிச்சுட்டு சித்தரை கும்பிட்டுட்டு விபூதி அடிச்சுட்டு தான் போகணுமா? வாங்க அடிச்சுட்டு போவோம். பாருங்க பின்னுக்கு இதில் ஏறப்பட்ட பாடு. சரி
சரி நாங்கள் இனி மேல் உச்சி கேறுவோம். பாருங்க மறுபடியும் எப்படி ஏறுறோம். ரொம்ப நேரம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ரெட்டிலிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் எங்களோட பயணத்தில் ஒரு பாதி தூரம்னு சொல்ல முடியாது, காவாசி கொஞ்சம் கூடுதலான தூரம் கடந்து வந்திருக்கோம். ரெட்டிலிங்கத்தை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ ஸோ ரெட்டிலிங்கத்தை பார்த்து சந்தோஷத்தோடு மறுபடி அப்படியே மலை ஏறிட்டு இருக்கோம். குட்டியை குரங்கு குட்டி என்ன கேட்டு பயப்படுது. இவங்க சாப்பாடு இதில் போடுறதால தான் இந்த குரங்குகள் போகிற வாராக்கள் எல்லாம் அழிக்கிறது. அதனால் வாராக்கள் தயவு செய்து குரங்குகள் சாப்பாடு ரெண்டாவது எங்கேயாவது கொண்டு போய் வச்சுடுவாங்க. ஆக்கள் போகிற வழிகளில் சாப்பாடு போட்டிங்கன்னா அது போகிற வர எல்லாத்தையும் சாப்பாடு தான் எதிர்பார்க்குது குரங்கு. அது வந்து காட்டில் இருக்கிற பழங்களை சாப்பிட வேண்டிய குரங்குகளை நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடை கொடுத்து பழக்கிறீங்க. இது சரியான பிள்ளையான வேலை. இதில் என்ன நடக்குன்னு சொன்னால் சூழல் பல்வகமை வந்து பாதிக்கப்படும். ஒன்றை வாழ்ந்து நான் நம்பி சாப்பிட்றேன். இதெல்லாம் வயசு எனக்கு பேச வார்த்தை இல்லை, களைப்பு வேறு. இந்த பக்கம் வந்து அவ்வளோ அழகான இடமா இருக்குது, அமைதியான ஒரு இடமாகவும் இருக்குது. பொறுமையாக இருக்கு, பொறுமையேற மாதிரியா இருக்குது இந்த மலை. கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏழு இருக்கு. மெயினாக வந்து சுந்தரமகாலிங்கம் சுந்தரமகாலிங்கமும் சந்திரமகாலிங்கம் தான் மெயினே. அங்கிட்டு வந்து இன்னும் மகாலிங்கம் வந்து உள்ள பெரிய மகாலிங்கம் ஒன்று வீட்டில் அளவு கிடையாது. வணக்கம். இத்தனைக்கு கோயில் சாமி கூப்பிடுவீங்க நினைச்சேன். இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நின்றுட்டு அது பிறகு அப்படியே பயணத்தை வந்து தொடரும். பாருங்க அப்படி இருக்கிறாங்க. ஸோ ஒரு வித்தியாசமான பயணம் சிவனை தேடி ரொம்ப தூரத்தில் இருந்து. இது வரைக்கும் வந்ததே ஓரளவு நல்லா தான் இருக்குது, வித்தியாசமான ஒரு அனுபவம். இன்னைக்கு இயற்கை சார்ந்து தமிழ் தான். நான் இலங்கையிலேருந்து வந்திருக்கேன். இலங்கையா? கோயிலுக்கு வந்துருக்கீங்களா? இல்லை ஆ கோயிலுக்குன்னு வந்துருக்கீங்களா? இல்லை கோயிலுக்கு இலங்கையில் வந்துருக்கீங்களா? சதுரகிரிக்கா? சதுரங்கிரிக்கு வரல, தனியாக வரல, பொதுவாக வந்தேன் நான் கோயிலுக்கு. அப்படி போயிட்டு இருப்போம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? தமிழ்நாடு சேலம். தமிழ்நாடு சேலம். முத்துமலை முருகன்கிட்டயா இல்லாட்டி முத்துமலை ஆத்தூர். உலகத்தில் மிகப்பெரிய முருகன் சிலை இருக்கு. வாழப்பாடி. ஏற்காடு கிட்ட தானே உங்களுக்கு இல்லாட்டி தூரமா? பார்ப்போம் டைம் இருந்தால் அந்த பக்கம். ஆன்மீக பயணம் தானே ஃபுல்லாக? இல்லை ஒர்க்கு நான் விவசாயம் செய்கிறேன். விவசாயம். இலங்கை தமிழரா? அப்படியே போயிட்டு இருக்கோம். நாவலூற்று, இதுதான் நாவலூற்றுன்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோய்கள் மற்றும் சர்க்கரை நோய்கள் போன்ற கொடிய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய மருத்துவம் நிறைந்த மூலிகை ஊற்று நீர் அசுத்தம் செய்யாதீர். இது நாவல் மரத்து வேறுகள் இருக்கிறதால நாவலூற்றுன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பி தான் இது நாவலூற்று. இந்த பாறை தான் மேலே வழுக்குது.
இல்லை நான் சொல்கிறேன் இந்த படம் சறுக்குதுன்றேன். இந்த மிச்சம் படிக்கட்டி வெட்டியிருக்காங்க தானே தெரியல. வருஷ நாட்டு பாருங்க பாதை அலோடு இல்லை. வருஷத்தில் ஒருக்கா மட்டும்தான் அலோடு இருக்கணும் அந்த மாதிரி. இதுதான் தேனி பாதை, வருஷ நாட்டு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இங்கே வருவாங்க. சரியான கஷ்டமான ஒரு பாதை. இந்த அதுலேருந்து ஒரு ஐயா வாரு இந்த பாருங்க, அதுலேயும் வருவாங்களாம் சில பேர். அவங்க உள்ளூர் லோக்கல் மக்களாக இருப்பாங்க. என்ன பாருங்க, தேனி செல்லும் வழி இப்படிக்கு சிவனடியார்கள் என்ன போட்டிருக்கு, தங்கம்மாள்புரம் வருஷ நாடு இந்த வருஷ நாடு. இப்போ நாங்கள் தேனியிலேருந்து வரோம். இந்த பாதையில் வந்தால் தேனியிலேருந்து வந்தால் அது இந்த அஷ்டமாயிடும். இப்போ எப்படியா நாம இப்படி போயிட்டு இருக்கோம்னு, அதாவது இப்போ நாங்கள் போகிற பாதை இருக்குது தானே, இந்த பாதையெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் தேனியிலேருந்து வாராக்கள், அதாவது வருஷ நாட்டு பாதை அப்படின்னு சொல்கிற அந்த பாதையிலேருந்து வாராக்களும், அதே மாதிரி நாங்கள் கீழே இருந்து ஏறின இடம் அந்த சதுரங்கிரி மலை கோயில் இருக்குது தானே கீழே அடிவாரம், அங்கே அந்த அடிவாரம், அதாவது விருதுநகர் மாவட்டம் நினைக்கிற மாதிரி அந்த அடிவாரத்துலேருந்து வாராக்கள் 2 பேரும் சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பாதை தான் இது. அதனால் இந்த பாதை கொஞ்சம் எல்லோரும் நடந்து போகிறதால இலகுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆரம்பத்தில் நாங்கள் ஏறி வந்ததோட இந்த பாதையெல்லாம் கொஞ்சம் மணல் தரையாக இருக்கிறதால கொஞ்சம் காலுக்கு இதமாக இருக்குது நடந்து போகிறதுக்கு. பள்ளத்தாக்குங்கள் இதெல்லாம் மழை கொஞ்சம் தண்ணி ஓடும். வெள்ளையங்கிரி மாதிரி விபூதி மலை இதெல்லாம் பெருசாக இங்கே இல்லை போல இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இங்கே பாருங்கள் படியெல்லாம் அமைச்சிருக்காங்க. காலத்தின் கோலத்தால் அழிஞ்சிருச்சு. ஏன் எவ்வளோங்க நேராக அமைச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்க சொன்னால் பச்சரிசி பாறை அப்படின்னு சொல்கிற இடம். அரிசி இருக்குமா இங்கே, அரிசி இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த பாறையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு கூட ரொம்ப வேகமாக ஏறிட்டோம். பச்சரிசி பாறை நாங்கள் அதில் இருக்க நீர்வீழ்ச்சியில் கூட குளிச்சுட்டு ஏறிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நம்மளோட வந்தவங்க எல்லோரும் பின்னுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. பாதையே பயங்கரமாக இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல கூட இருக்கலை. பயணம் ஆரம்பித்தா இருக்கக்கூடாது. அதனால் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நிற்கலாம் இருக்கக்கூடாது. இதில் ஒரு மரம் இருக்குது. மரம் ஃபுல்லாக மஞ்சள் பூசியிருக்காங்க. ஏதோ ஒரு தெய்வமாக இருக்கும். எல்லோரும் நான் தொட்டு கும்பிட்டு போகிறாங்க. எந்த கடவுள் இருந்தாலும் சரி எல்லோரும் நல்லா இருக்கணும். வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருங்க. வாங்க, வேறு வரல தெரியல. அது நெல்லிக்காய் மரம்னு நினைக்கிறேன். காட்டு நெல்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த பகுதியில் வந்தவங்க அது என்ன மரம் மட்டும் தெரிஞ்சால் சொல்லுவாங்க. உண்மையாகவே இந்த சதுரங்கிரி ஆகட்டும் இல்லைன்னா எந்த ஒரு மலையிட்டமாக சரி இந்த தடியில் எடுக்கிறவங்க தான் போய் புத்திசாலிங்க. ஏறும்போது தெரியாது, இறங்கும்போது தான் தெரியும். கும்பிட்டு போமா வனதுர்க்கை அம்மன் கோயில்.
அப்படியே வனதுர்க்கை அம்மன் கோயிலை வழிபட்டுட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். ஏறும்போது பாருங்க பாதையெல்லாம் அப்படி இருக்கு. இதை பாருங்கள் கற்களை நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு பகுதியாக மேலே ஏறிட்டு இருக்கிறார்கள். மேலே ஏறிட்டு இறங்கினாக்கள் இதில் இருக்கிறாங்க. நிறைய மசூதி இருக்குதுங்க, அதனால் பார்த்து போகணும். இந்த பக்கத்தில் சின்ன பிள்ளைங்களாம் பாருங்க. நம்ம எங்கேருந்து அண்ணா எங்கேருந்து வரீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். மதுரையா? எத்தனை பேர்? 5-6 பேர். எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு இருப்பீங்க கீழே இருந்து? கீழே 8 மணி. 8 மணிக்கு. எல்லோரும் எங்கேருந்து வரீங்க? மதுரை. எல்லாம் மதுரைக்காரர்கள் பாருங்க. பெரிய ஜுதி எல்லாரும் காய்ச்சல் இருந்தா வாய்ஸ். எத்தனையாவது வாட்டி வரீங்க? ஃபர்ஸ்ட் டைம். இல்லை சின்ன சின்ன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ மேலே ஏறிட்டு வாரீங்களா நீங்கள் எல்லாரும்? கொஞ்சம் பேருக்கு மேலே ஏறிட்டுருக்காங்க. சரியாண்ணா, சந்தோஷம் சந்திக்கிறேன். ஓகே. சரியா 10 மணியா? நான் இன்னும் டைம் பார்க்கல, பக்கத்தில் சொல்லிட்டு போகிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் காலையில் ஆரம்பித்த நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற ஆரம்பித்தது 7 மணிக்கு. 8, 9, 10 3 மணி நேரத்தில் ஏறி இருக்கோம். பொதுவாக புதுசாக வராக்கள் 4 மணி நேரத்தில் ஏறணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 3 மணி நேரத்தில் ஏற்றிருக்கோம். அதோட 1 மணி நேரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து குளித்து அந்த குரக்க சித்தர குகையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து இப்போ கோயில்கிட்ட வந்துட்டோம். அதையும் உங்களுக்கு காட்டணே. இதுதான் லாவடி கருப்பசாமி கோயில். சரி, அப்படியே பாருங்கள், அதில் லிங்கமெல்லாம் இருக்குது. கிணறு மாதிரி இருக்குது, குடிக்கிறதுக்கு நீர் இருக்குது. உண்மையாக தடி இல்லாட்டி குரங்க சமாளிக்க முடியாது. அங்கே பாருங்கள் பறிக்குது அரிசியில். நீங்கள் அதை குறைக்கி சாப்பிடுமா விட்டுட்டு? மாட்டிட்டேன். இதில் அறிவித்தல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்னு சொன்னால் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான சதுரகிரி மலையில் ஒதுக்கப்பட்ட காட்டு பகுதியில் என்பதனால் வந்து இந்த கோயிலில் வந்து குப்பைகளை போடுறது, கழிவுப் பொருட்கள் அதெல்லாம் வந்து போடுறது தடை செய்யப்பட்டிருக்கு. அதனால் இப்படியான பிளாஸ்டிக் காலில் முள்ளு குத்திச்சு. சரி வாங்க, இப்படியான இடங்களுக்கு வந்தாலே முதலாவது பிளாஸ்டிக், கடதாசி, உட்காத பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் கொண்டு வராதிங்க. நிறைய மிருகங்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய இடம் உள்ளபடியாக பாதுகாப்பாக சூழல் நியமான பொருட்களை மட்டும் கொண்டு வந்து இந்த சூழலை அழகாக பாதுகாத்து வச்சுக்கணும். இப்படின்னு சொன்னால் கோயில்கிட்ட வந்துட்டு நம்ம அர்த்தம். என்ன வேணும் பகவானே? இங்கே பாருங்கள் சந்தன கிளியில் மேலையும் இதுவெல்லாம் விற்கிறது ஆச்சரியமான விஷயம். மூலிகை தைலங்கள் இங்கே உத்ராக்கம் இருக்குது. எல்லாம் போயிட்டு வந்துதான் பாபம் இந்த பக்கத்தில். உள் வாங்கிட்டு போங்க. வில்வா பாயிண்ட் 10 ரூபா. வில்வா அங்கே பாயிண்ட் 10 ரூபா தம்பி. பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு கடைகள் இருக்குன்னு. எல்லாம் ருத்ராக மாலைலாம் இருக்குது, ஆனால் ஒரிஜினலான டவுட் இருக்குது.
இந்த இரும்பு கூடெல்லாம் பார்க்கும்போது இன்னும் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அந்த மாதிரி நம்பிக்கை வருது. பார்ப்போம். மேலே போய் அன்னதானம் வாங்கி சாப்பிடும் வரைக்கும் நிம்மதி இருக்காது. கோயில் அன்னதான கூடம் செல்லும் வழி இருக்குதானே ஆசைப்பட்டாவே செந்தூரா. அதெல்லாம் ஒன்றும் வைக்கல. கோயில் நுழைவாங்க குடிநீருக்கு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். இப்படியே வந்துட்டே இருந்தோம்னா கோயிலை பார்க்கலாம். ஆனால் இப்போல்லாம் வீடியோ எடுக்க அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இது ஆனந்தவல்லி குகை அம்மன் கோயில். ஆனந்தவல்லி அம்மன் கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து சதுரங்கிரி மலை. ஸோ இங்கே வந்து வீடியோ கனலில் எடுக்க முடியாது. உள்ளே நாங்கள் வெளியே நிற்கிறோம். இப்போ அதோட இந்த பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் பரம்பரை அலங்காவலர் மடம்னு சொல்லியிருக்கு. ரொம்ப அருமையான இப்போ நாங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். தண்ணி குடிக்கிறதுக்கு அதில் பைப் இருக்குது. அங்கே தான் போய் குடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறோம். என்னங்க இவ்வளோ குளிராக இருக்குது. வந்துட்டேன். தண்ணியும் குடிச்சிட்டோம். இதில் தாங்க தண்ணி குடிச்சுனாங்க. இப்போ இன்னும் குளிர் தெரியுமா இந்த தண்ணி. இனிமேல் அப்படி இறங்கி வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். கோயில் முன் போகுது மக்களே. இதுதான் கோயில். இதுதான் கோயிலுக்கு முன்பகுதி. ஆமாம், கோயிலுக்குள்ளே நாங்கள் வீடியோ கனல் எடுக்க முடியாது. அதோடு இந்த பகுதியில் வர நீரோடையில் தண்ணியை குடிச்சு பாருங்கள். அவ்வளோ குளிராக இருக்கும். சுத்தமான நீர். அது பிறகு இங்கே வந்து நான் இறைவனை வழிபட்டு இதெல்லாம் ஓசை எழுப்பிட்டு அப்படியே போய் அடுத்த கட்டம் அன்னதானம் சாப்பிட்றேன். இதுக்கு அடுத்தது இன்னொரு லிங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அது அந்த அன்னதானம் மண்டபத்தை அதால் போகணுமா? சரி, அடுத்த மற்ற லிங்கத்தை பார்த்துட்டு அந்த அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி நாங்கள் போவோம். சரி, அப்படியே விட்டு அடுத்த கோயிலை பார்ப்போம். இப்போ நாங்கள் சுந்தர மகாலிங்கத்தை தரிசித்த பிறகு பார்த்திங்க சொன்னால் சந்தன மகாலிங்கத்தை தரிசிக்க போனோம். அதுக்கு போகிற வழி எங்கன்னு பார்த்திங்க சொன்னால் இங்கே பார்த்திங்க சொன்னால் அன்னதான கூடம் அப்படி செல்லும்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த அன்னதான வழியால் தான் நாங்கள் வந்து செல்லணுமாம். இந்த ஆலயத்துக்கு ரெண்டுக்கு நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்க சொன்னால் இந்த நீரோடைய கடந்து தான் நாங்கள் போகணும். கோயிலுக்கு போகும்போது காலை கழுவிட்டு போகணும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காகவே இயற்கை அமைஞ்ச மாதிரியே அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து நாங்கள் அப்படியே காலை வச்சு போகலாம். இப்போ தான் நான் வராங்க கோயிலுக்கு. சதுரங்கிரி ஸ்ரீ சந்தன மகாலிங்கம் திருக்கோயில் இந்த மேலே போட்டிருக்கு. பாம்பு போட்டு படாத படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன குட்டியை. இதான் அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடம். இப்போ அடுத்தது நாங்கள் வந்து
சந்தன மகாலிங்கத்தை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு வந்து அன்னதானம் சாப்பிடுவோம். சந்தன மகாலிங்கத்தை பார்த்துட்டு வந்து நாங்கள் அன்னதானம் சாப்பிடலாம்னு இருக்கோம். நல்ல அழகான இடம். இங்கெல்லாம் எப்படி இந்த இவ்வளோ தூரத்துக்கு சாப்பாடு பொருள்லாம் கொண்டு வந்து இவ்வளோ மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கிறது ஒரு பெரிய விஷயம். பக்தர்கள் தங்குற இடமெல்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த இடமே, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. கீழே அந்த ஓட போகுது நிறுத்தோட. இந்த பிள்ளைங்க இருக்க பாலம் வியூ நல்லா இருந்துச்சு. 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதோட இப்போ நாங்கள் மேலே ஏறிட்டு இருக்கோம். ஏதோ கோயில் வாசங்க, ஏம்மா மறக்க முடியாத அனுபவம். அருள்மிகு சந்தன மகாலிங்கம், அருள்மிகு சந்தன மகாலிங்கம் திருக்கோயில். இன்னைக்கு இருக்க இயற்கையை காட்டுறேன் பாருங்க. சீஸ் பக்கர் முயற்சி. கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம். அப்படி அடுத்த கோயிலுக்கு போவோம். ஓ, அடுத்த இறங்குறதாண்ணா? அப்படியே கோயிலுக்குள்ளே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சந்தன மகா தேவி லிங்கம் நினைக்கிறேன். நம்ம வந்த கடைசி பலன், அதாவது கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தன மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் ரெண்டையும் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதான இடம். அன்னதானத்தை சாப்பிடுவோம். செம்ம பசி, உடம்பு டயர்ட் ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டு வெற்றியை சார்ஜ் பண்ணணும் நம்மளோட உடம்பை சொல்கிறேன். அன்னதானம் கொடுக்குறாங்க. அதில் கோப்பையில் இருக்குது, எடுத்து சாப்பிடுவோம். இதில் பாத்திரங்கள் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே இந்த இதில் வச்சு கையை கழுவிட்டு பாத்திரத்தையும் கழுவிட்டு அப்படியே போய் இது கொஞ்சமாக போடுங்க. சரி, கொஞ்சம் கடையுமே கடைசியாக சாமி சாப்பாடு தட்டு உட்காந்துருக்கோம். சாப்பிடுவோம். நாங்கள் வாங்கி சாப்பிட்டு இந்த அன்னதானம் கொடுக்குற இடங்களுக்கு தானே இங்கே நின்று பார்க்கும்போது மேல் பகுதியில் உயரமாக தெரியக்கூடிய பாறை இருக்குது, நிறைய அடுக்குகள். இந்த பாறை தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சிவலிங்கமாக கருதப்படுற தவசி பாறை. அந்தளவுக்கு இங்கேருந்து பார்க்க கிளியராக தெரியுதில்லை. அங்கே இருக்குது
அதான் தவசி பாறைன்றாங்க. இந்த பகுதியில் இருக்க லோக்கல் ஆக்களோடு சந்திச்சு நான் இப்போ வந்து வனத்துறையோட பாதுகாப்பில் இருக்கிறதால அந்த பாதைக்கு அந்த கோயிலுக்கு போகிற பாதை பூட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முதல் இங்கே இருக்கிற ஆக்கள்லாம் போயிட்டு வந்திருக்காங்களாம் அந்த தவசி பாறைக்கு. ஆனால் இப்போ வந்து பூட்டப்பட்டதால் பார்த்திங்கன்னு சொன்னால் போக முடியாமல் இருக்குது. நானும் யூடியூப்பில் பார்த்தேன் நான். ஸோ பார்த்த அந்த இடம் தான் அது. அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் 11:38 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நம்ம வந்து 1.5 மணிக்கு இடத்துக்கிட்டு இருக்கும். அப்படியே மேலே இருக்கிற கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படி இந்த பகுதியில் வந்து அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு இனிமேல் வந்து ஒரு 12 மணி போல் கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னு சொன்னால் ஒரு 3 மணி காலத்தில் 3 மணிக்கு கீழே இறங்கிடலாம். 3:30 ஒரு 4 மணி போல் ஆறுதல் இறங்கினாலும் இறங்கின பிறகு அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சில இடங்கள்லாம் காட்டிட்டு இது சம்மந்தப்பட்ட வீடியோ காணொளிகள் தொடர்ந்து வரப்போகுது. அதோடு சேர்த்து நாங்கள் கிரிவலம் போகிறதுக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கோயில் திருவண்ணாமலைக்கு போகிறோம். அதுவும் வீடியோஸ் தொடர்ந்து வரப்போகுது. தொடர்ந்து பாருங்கள். வீடியோ சேனலுக்கு தான் நீங்கள் முதல் தடவை நீங்கள் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேறி வந்தார்கள் எல்லாருமே ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் யோசனை வந்துச்சு, இந்த இடத்துல நாங்களே ஏறி வர்றது கஷ்டப்படுறோம், இந்த இடத்துல எப்படி மாடு வந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான விளக்கத்தை இந்த தம்பி தான் சொன்னவர். என்னென்னு சொன்னால் நேர்த்தி கடன் வச்சுருந்தா பக்தர்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த மாடுகளை உணர்ந்து விட்டுருக்காங்களாம். ஆனாலுமே இந்த மாடு ஏதோ வகையில் அதிர்ஷ்டசாலி தான். இந்த பசுமையான அழகான இடத்துல எப்படி இருக்குது. நாங்கள் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 2 கோயிலும் சந்திக்கிற இடத்துல வந்து நாங்கள் போகிறோம். பார்ப்போம் இனிமேல் இறங்குற பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இறங்கும் வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியும். அதுதான் வந்து தவசி பாறை. இப்போ இந்த பாறையில் வந்து அதாவது அந்த அதுக்குள்ள குகை இருக்குது, சித்திரைகள்லாம் வந்து தியானம் பண்ணுற இடம் அது. அந்த பாதை வந்து இப்போ பூட்டப்பட்டிருக்கு. அது வந்து அடர்ந்த காட்டுக்குள்ளால் போகணுன்றபடியாலும் அது வந்து பாதை அந்தளவு பாதுகாப்பு இல்லாதாலும் வந்து அதை இப்போ பூட்டிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ இறங்கி கொண்டிருக்கோம். ஓஹோ, காராம் பசு. பஸ்ஸில் தரேன். இது போகும்போது பார்த்தோன்னா நான் இதெல்லாம் பார்க்கல. மேலே போட்டிருக்கேன். ஓ போட்டிருக்கா, இந்த போட்டிருக்கு காராம் பசு தடம். போகும்போது பார்க்கல. இந்த இதை பார்த்து நான் அப்போயும் ஜோதிச்சு, நான் குதிரையில் எப்படி எது வந்து இருக்குமோ அப்படின்னு ஜோதிச்சுட்டு பேசாமல் விட்டேன். சரியாக நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:40க்கு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். என்ன கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோ உங்களை பற்றி சொல்லிட்டு போங்க. எங்கேருந்து வரீங்க? ராஜபுரத்துலேருந்து வரோம். ராஜபுரத்துலேருந்து வரோம். ராஜபாளையம். நீங்கள் பேர் என்ன உங்களை? என் பேர் கலைமணி. உங்களை? நான் தென்காசிலேருந்து வரேன். தென்காசிலேருந்து. உங்களோட பேர் என்ன? என் பேர் சிவா. வாங்க ப்ரோ, உங்களோட பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? சங்கரங்கோயில். இடம் பேர் என்ன? நவீன். அப்படி அங்கே ஒருத்தர் வந்திருக்கார். நாங்கள் போயிட்டு வந்துட்டோம்மா. எல்லாம் பார்த்தாச்சா? எல்லாம் பார்த்தாச்சு. சந்தோஷம். பார்த்துட்டு இதெல்லாம் எடுத்தாச்சு. ஃபுல்லாக எடுத்தாச்சு. நீ அன்னதானே சாப்பிட்டு தான் அடுத்த வேலை சாப்பிட வர பாருங்க என்னென்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க. பாருங்க. சொல்கிறீங்களாம்மா சாம்பிராணியை பற்றி? இந்த சாம்பிராணியை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? வணக்கம், என் பேர் ராமலட்சுமி. நான் சதுரேரி மலையில் கடை போட்டிருக்கேன். என் பேர் ராமலட்சுமி. இது அத்தை காட்டுறேன். அதை வெள்ளை குங்குலியம் மரத்தில் விளையிறது. வெள்ளை குங்குலியம்? ஆமாம், மரத்தில் விளையுது. அது வந்து 1 கிலோ 400 ரூபாய். இது நம்ம சதுரேரி மலையில் விளையிறது கருப்பு குங்குலியம். ஆமாம், இது கருப்பு குங்குலியோட பட்டை. இது பட்டை என்ன? ஆமாம். அது யோசனம். என்னது? யோசனம் பால். மரத்து பால் என்ன இதெல்லாம்? ஆமாம், யோசனம். அது வந்து 80 ரூபா 1 கிலோ. இது பால் சாம்பிராணி. கடைகளில் பாய் வரும், மூலிகை வாசனை வரும், சாம்பிராணி வாசனை வரும். அது வந்து 80 ரூபா 1 கிலோ. அந்த குங்குலிங்கிறது வந்து 3 குங்குலியும் கலந்து போட்டால் மூலிகை வாசனை வரும். 3 குங்குலியும் கலந்து போடணும். இதெல்லாம் இயற்கையாகவே வாசனை உள்ளதா? ஆமாம், நல்லா இருக்கும். இது வந்து நம்ம தைலம். தலைவலி, மூட்டு வலி தைலம். இது நீங்களா செய்யறது? தைலம். அது தலைவலி தைலம். இது தலைவலி தைலமா? பேரம்மா, இங்கே வந்து எப்போ அதிகமாக மக்கள் வருவாங்க? நம்ம அம்மாச்சி, சதுரகிரி அம்மாச்சி, பௌர்ணமிக்கு வருவாங்க. முக்கியமாக இதுனா தை அமாவாசை, தை, ஆனி, ஆடி, புரட்டாசி இந்த இதில் வருவாங்க. மார்கழி, கார்த்திகை நல்லா வருவாங்க. ஏன்னா மார்கழியில் வந்து சித்திரை பூஜை இருக்குது. ரொம்ப அது நல்லாயிருக்கும், விசேஷமாக இருக்கும், நல்லாயிருக்கும். வேறு தகவல் இருக்கா சொல்கிறதுக்கு? வேற அந்த எங்களுக்கு சாம்பிராணி பற்றி தெரியும். நீங்கள் இப்போ தான் முத வந்துருக்கீங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கடைக்கு வாங்க, சதுரகிரி மலைக்கு என் கடைக்கு வாங்க. சாப்பிடலையா? அன்னதானம் சாப்பிடலையா? கீழேயா? நான் இங்கே சாப்பிட போகிறேன். சரி, சந்திப்போம். பாய். சந்திச்சதில் சந்தோஷம். பாய். என்ன காய்ச்சிருக்கு என்ன காணல? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போயிட்டு 2:40க்கெலாம் இறங்கிட்டோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தடி இருக்குது தானே, இந்த தடியில் ஒரு அடி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணில் ஊண்டியிருந்தேன். நான் வந்து இலங்கையை கொண்டு போகிறேன்.
இப்படி வெள்ளங்கிரியிலையும் இருக்குது, சதுரங்கிரிலையும் கொண்டு போகலாம். ஐயா எனக்கு இந்த கத்தி இருக்கா தெரியுங்களா? இனி நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட போகிறோம். இந்த பகுதியில் வந்ததுக்கு அன்னதானம் சாப்பிட்டு அது பிறகு மதுரைக்கு பஸ் இருக்குமா அவங்க? இருக்குது. இங்கேருந்து என்ன ரெடியா? இங்கே இருக்குது. ஓகே. இதுதாங்க 108 மூலிகையிலிருந்து தயாரிக்கப்படுற எண்ணெய். இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான தேவைகளுக்கு வந்து நாங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து சதுரங்கிளி. இப்போ இந்த நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த எண்ணெயை ஒரு கப் வாங்கி பாய்ச்சி பாருங்கள். 100 ரூபா. நான் கூட ஒரு போத்தில் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே வந்து மலை ஏறின அந்த வழி தெரியலை. இரவு நான் பூசிட்டு நிற்கிற கொண்டுனா. ஸோ இதான் வந்து அந்த 108 மூலிகைகள். உண்மையாகவே எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருந்தது. நீங்கள் யாராவது பயன்படுத்தியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி இது நான் தனிப்பட்ட விதத்தில் பயன்படுத்தி தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியே வந்து இதை வாங்கிட்டு தான் நான் வந்து வீட்டுக்கே போனேன். அடுத்து அன்னதானம். சரி அம்மா. அன்னதானம் சாப்பிட்றதோட எங்களுடைய இந்த பயணமே நிறைவு செய்தது. சதுரங்கிரி மலை அடிவாரத்தில் நான் பார்த்த ஒவ்வொரு மக்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் உண்மையாகவே வந்து ரொம்ப அன்பாக பழகியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தப்பட்ட தகவல்களை வந்து நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தீங்க. உங்கள் எல்லாரையும் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த சதுரங்கிரி சிவலிங்கத்தையும் என்னால் அவ்வளோ சில மறக்க முடியாது. அவ்வளவு தூரமாக நாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை நான் இந்த சதுரங்கிரிக்கு வருவேன்னு சொல்லி. உண்மையாகவே சிவன் அருள் இருந்தால் தான் இங்கே போகலாம்னு சொல்கிற மாதிரி உண்மையாகவே நானே எதிர்பார்க்காம வந்து நடந்த ஒரு சம்பவம் தான் இந்த சதுரகிரி மலை பயணம். உண்மையாகவே அருள் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வந்து நிச்சயமாக இலங்கையில் இல்லைனா இந்தியாவில் இல்லைன்னா எங்கேயாவது இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா மறக்காமல் சதுரங்கிரியை வந்து பாருங்கள். சிவனோட அருளை பெறுங்க. இந்த காணொலி இதோட நான் நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.